அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகத்தை கொடுக்குற அந்த ரகசியம் நீங்கள் தான் ஒரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த துலாம் ராசிக்கு என்னதான் அப்படி மகா ரகசியம் இருக்கு? துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7வது வீடு, லக்ஷ்மி அதிபதியாக இருக்கு. இங்கே சனி பகவான் இங்கே இருக்கார், உச்சம் பெறுகிறார். பொதுவாக விஷ்ணு பகவான் காலை அமுத்தி கால்கிட்ட அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி ஃபோட்டோ ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோபம் கொஞ்சம் குறைக்க வேண்டிய ராசி. ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் வலு குறைவு. இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாத அம்சங்கள். இதை நீக்கினாலே போதும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ரைட், இது மாதிரி இது பண்ணாலே போதும். அருமையான பதிவு சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜயோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடிவா? யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜயோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜயோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வரராக அவசியம் தேவையில்லை. அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் சொல்ல போது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகத்தை கொடுக்குற அந்த ரகசியம் நீங்கள் தான் ஒரு ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த துலாம் ராசிக்கு என்னதான் அப்படி மகா ரகசியம் இருக்கு? நிச்சயமாக துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7வது வீடு, லக்ஷ்மி அதிபதியாக இருக்கு. இங்கே சனி பகவான் இங்கே இருக்கார், உச்சம் பெறுகிறார். பொதுவாக விஷ்ணு பகவான் காலை அமுத்தி கால்கிட்ட அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி ஃபோட்டோ ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த படம் இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். பொதுவாக அது சம்பந்தப்பட்ட வழிபாடு மிகுந்த யோகம். பொதுவாகவே இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள், இந்த ராசியில் பிறந்த பெண்ணோ ஆணோ வெள்ளியை உடம்பில் ஒட்டி கொண்டு இருந்தால் மட்டுமே லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்த முடியும். இதே ஆணாக இருந்தால் மோதிரமாக பயன்படுத்தலாம், பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம், இல்லை அருணா கயிறு மாதிரி பயன்படுத்தலாம். பெண்ணாக இருந்தால் கொலுசு, மெட்டி, இல்லை ஒரு பிரேஸ்லெட்டு.
இது பண்ணாமல் இந்த ராசியை வசீகரிக்க கொண்டு வர முடியாதுங்க. தன்னை வென்றவன் உலகத்தை வெல்வான்ங்கிற மாதிரி இந்த ராசி சூட்சமும் இதுதான். இது பொதுவாகவே இந்த ராசிக்குன்னா வெத்தலை பாக்கு வைத்து வழிபாடு பண்ணணும். வெத்தலை பாக்கு நுனி மகாலட்சுமியின் அம்சம். அப்போ அந்த காம்பு சம்மந்தப்பட்ட வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் இருக்கு. எப்போ சாமி கும்பிட்டாலும் பூக்கள் இல்லாமல் சாமி கும்பிடாதீங்க. ஏன்னா பூக்கள்ங்கிறது ஒரு சுக்கரோட கடாட்சம். அப்போ இவங்களுக்கு என்ன எப்பவுமே சொல்லுவோம், இந்த ராசிக்கு ஒரு பார்த்த ஒரு வீட்டில் இருந்த காரு பேக்கில் பின்னாடி டேமேஜ் ஆகி கொஞ்சம் ஒடுங்கி இருந்தது. அது சரி செய்யாமல் இருந்தார். ஒரு 2-3 மாதம் காலகட்டத்துக்கு பார்க்கும்போது திருப்பி அப்படி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சார் இப்படி காரை வைக்காது, உங்கள் வீட்டில் மிஸ்ஸஸுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்னு. ஏன்னா காருங்கிறது சுக்கிரன், பெண்ணுங்கிறது சுக்கிரன், மனைவி அவங்களுக்கு பொன் கிழந்தை இல்லை, அதனால தான் மனைவி சொன்னேன். அப்போ அவங்க மனைவிக்கு நிச்சயமாக உடல் பாதிப்பு வந்தது. இதுக்கு அது சம்மந்தம் இருக்க நிச்சயமாக உண்டு. நமக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு குறிகாட்டும். அது இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் கட்டும். அப்போ அவர் உடனே போய் ரெடி பண்ணிட்டார். பம்பர் டு பம்பர் மாதிரி பின்னாடி ஃபுல்லாக மாற்றிட்டு வந்தார். நல்ல விஷயமா இருக்கு இதெல்லாம். இது நிச்சயமாக சில பேர் சொல்ல மாட்டாங்க சார், இது சுக்கர கடாச்சுங்க. இப்போ வண்டி இதை வச்சே குறிகாட்டி எடுத்துடலாம். இது தெரியாமல் நம்ம மாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ராசி இந்த அம்சம் உடையவங்க எப்பவுமே வெள்ளி பொருள் எப்போ கொஞ்சம் கருப்பு கலராக மாறும். அப்போ நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தீப வழிபாட்டில் அதிகமாக பயன்படுத்த சிறப்பாக இருக்கிற ராசி இந்த ராசிங்க. இந்த ராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோபம் கொஞ்சம் குறைக்க வேண்டிய ராசி. ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் வலு குறைவு பாதகாதிபதி வேற. அப்போ கோபம் இங்கே வலிமை கம்மி. கோபத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. இப்போ கோபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய, வந்தாலும் கொஞ்சம் அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராசி. அப்போ கோபம் வருகிற சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு போகக்கூடாது. இதுதான் இந்த ராசியோட அடிப்படை சாராம்சங்கள். இப்போ இவங்க மகாலட்சுமி மந்திரங்கள், கனகதாரா சோத்திரங்கள், லக்ஷ்மி குபேரம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர மிகுந்தா இருக்கும். இவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், கிழிந்து போன ஆடையை பயன்படுத்தவே கூடாது. வீட்டில் இருக்க ரொம்ப பழைய பொருளை தேக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு மைனஸ். பழைய பொருளை வேற ஏதோ தானமாக கொடுத்துட்டு அவங்களா ஏழை எளிய மக்களாக பயன்படுத்திக்குவாங்க. வீட்டில் பழைய பொருள் இந்த பிளாஸ்டிக் கவராக சுருட்டி வைக்கிறதுனால தான் பாதி பிரச்சனையும் இந்த ராசிக்கு. அப்படியா? இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாத அம்சங்கள். இது நீக்கினாலே போதும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ரைட், இது மாதிரி இது பண்ணாலே போதும். அருமையான பதிவு சார். எனக்கே இப்போ புதுசாக அதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். பழைய துணி போடக்கூடாது, பழைய கவரு, பழைய உடஞ்ச பிளாஸ்டிக் பாத்திரம், சில்வர் அந்த காலத்தில் இது பண்ணது உடஞ்சதை அது இதுன்னு தூக்கி மூட்டையாக வைக்காதீங்க, எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேயர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமா வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.